வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. ஒன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த மாதம் பெய்த மழைப்பொழிவின் பொழுதே மார்ச் 8ஆம் தேதிக்கு மேல் 15ஆம் தேதிக்குள் ஒரு நிகழ்வும், 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் ஒரு நிகழ்வும் என்று சொல்லியிருந்தோம். அதை இப்ப 22ஆம் தேதி வரை நீட்டித்திருக்கிறோம். அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள், நிகழ்விற்கு 3 நாள் மழை தரும் என்று சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களாகவே 10ஆம் தேதி மழை என்று சொல்லியிருந்தோம். நனைக்கும் மழை என்று சொல்லியிருந்தோம். லேசாக மிதமாக கூட ஒரு சில இடங்கள்ல பெய்யலாம் என்று சொல்லியிருந்தோம். இன்றைக்கு மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் கூட ஆங்காங்கே, திருச்சி மாவட்டம் தூவாக்குடி வரைக்கும் கூட, தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, திருக்காட்டுப்பள்ளி, பூதலூர் உட்பட, அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அதன் சுற்றுவட்டாரம் கூட மழைப்பொழிவு. இப்ப பார்த்தீங்கன்னா சற்று தெற்கேயும் ஆங்காங்கே புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம், ராமநாதபுரம் கடலோரத்திலும் ஆங்காங்கே உருவாகி கொண்டிருக்கிறது மழை. இன்றைக்கு மீண்டும் 4-5 முறை மன்னார்குடியில் மழை. ஆனால் அத்தனை மழையும் இருந்த காய்ந்து கிடந்தது அப்படியே ஓடும் அளவிற்கு வந்தாலும் மீண்டும் காய்ந்து விட்டது. அந்த அளவுக்கு தான் மழை இருந்துச்சு. சில இடங்கள்ல நன்றாக ஓடும் அளவிற்கு பெய்து நின்றது. சில இடங்கள்ல ஒரு முறை, சில இடங்கள்ல 2, 3, 4 முறை என்று பல முறை மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. இப்படி வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருச்சி, புதுக்கோட்டை, அப்படியே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள், ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மேற்கு பகுதி, கீரனூர் உட்பட, அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மதுரை, இங்கெல்லாம் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு இன்றைக்கு மாலையில. பிறகு அது படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலையில இன்றைக்கு நள்ளிரவு மழைப்பொழிவை போய் கொடுக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர் வடக்கு, மேட்டுப்பாளையத்திற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதே போல திண்டுக்கல்ல ஒரு சில இடங்கள், கொடைக்கானல் மலைப்பகுதியிலிருந்து, வால்பாறையிலிருந்து கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் தேனி, மதுரை, விருதுநகர் மற்றும் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் மழை உண்டு. நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில கனமழை தெரிகிறது ராமநாதபுரத்தோட தெற்கு பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பகுதி நாளை அதிகாலை. அதே நேரத்தில் டெல்டாவிலையும் தூறல் நனைக்கும். டெல்டாவை பொறுத்த வரைக்கும் தூறல் நனைக்கும் மழை தான். ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு கடலோர பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தோட கடலோர பகுதி, தூத்துக்குடி உட்பட சாயல்குடி, விளாத்திக்குளம், கோவில்பட்டி, கயத்தாறு, திருநெல்வேலி, நாசரேத் மற்றும் தூத்துக்குடி, திசைநிலை வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு நாளை அதிகாலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ராமநாதபுரத்தோட வடக்கு கடலோரம், தொண்டி உட்பட, ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் உட்பட, சிவகங்கை கூட, அதே போல ராமநாதபுரம் உள்பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள், திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும், அதே போல விருதுநகர் மாவட்டத்திற்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை நாளை அதிகாலை காலையில கொடுக்கும். டெல்டாவில் ஆங்காங்கே நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். நாளை காலைக்கு பிறகு அந்த மழைப்பொழிவு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், அதாவது டெல்டாவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய திருச்சி வரைக்கும், இன்றைக்கு எப்படி இந்த கோயம்புத்தூர் வடக்கு பகுதி வரைக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல தான் வெப்பம் குறைந்திருக்கும் சொன்னோம். குறையும் சொன்னோம். ஊடகங்கள்ல எல்லாம் கடும் வெப்பம் வாட்டுகிறது. இந்த 2 நாள்லயே 100 டிகிரியை தாண்டி விட்டது. வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்குமோ என்று அச்ச உணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருந்துச்சு. ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? வெப்பம் குறையும், 100 டிகிரிக்கு கீழே போகும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். சும்மா சாதாரண வெப்பமே இல்லை. டெல்டாவில் மேகமூட்டம் தான், குளிர்ந்த வானிலை, கிழக்கு காற்று வந்து கொண்டே இருந்தது. இப்பவும் அதே தான், குளிர்ந்த வானிலை தான், வெப்பம் இல்லை. எல்லா மாவட்டங்களுக்கும் இப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் வேர்வை இருந்தாலும் வெப்பம் அனல் வெப்பம் இதெல்லாம் இல்லை. ஒருவேளை ஒரு சில இடங்கள்ல இருந்தாலும் அது சிறிது நேரம் நீடித்திருக்கும் தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்ல. நாளைக்கு, அதாவது இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை தென் மாவட்ட கடலோர பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளில் மழை இருக்கும். நாளை மதியத்துக்கு அப்புறம் மீண்டும் டெல்டா, அதாவது காலையிலிருந்தே மாலை வரைக்குமே ஒரு சில இடங்கள்ல நனைக்கும் மழை தான். டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு 2 முறை நனைக்கும் மழை. நம்ம 10, 11, 12 சொல்லியிருந்தோம். 12ஆம் தேதியும் தூறல் நனைக்கும் மழை தான். இன்றைக்கு பெய்த அளவு டெல்டாவில் நாளைக்கு இருக்காது, குறைவுதான். ஆனால் இன்றைக்கு பெய்ததை விட கூடுதல் மழை நாளைக்கு அதிகாலையில தென் மாவட்டங்கள்ல இருக்கும், காலையிலையும் இருக்கும். இன்றைக்கு இரவும் நள்ளிரவுக்கு பிறகு இருக்கும். நாளை மறுநாள், அதாவது 11, 12 2 நாளுமே
பாதிக்கு சேலத்துக்கு தெற்கே, கடலூருக்கு தெற்கே, ஈரோடுக்கு தெற்கே உள்ள ஒரு சில இடங்கள்ல கன்னியாகுமரி வரைக்கும் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழை, மேகமூட்ட வானிலை. ஒட்டுமொத்த வடகடலோரமும் மேகமூட்ட வானிலை தான் இருக்கும். ஆக இந்த சுற்றின் மழை 3 நாள் தான் சொல்லியிருக்கோம். அடுத்த மழை எப்ப சொல்லியிருக்கோம்? 15ஆம் தேதி. அடுத்த நிகழ்வு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த நிகழ்வு வரலாம், தூறலை கொடுத்து விட்டு போயிடலாம், திரும்பி போய் அடுத்த நிகழ்வோட இணைந்து வரும்னு சொன்னோம். அதே நடைமுறை தான் இப்போ நடக்க போகிறது. ஆகவே இது அடுத்ததாக வரக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து அடுத்த மழை பொழிவை தொடக்கும். 15ஆம் தேதியே தொடக்கலாம், 16ஆம் தேதி உறுதியாக. 16 தென்கடலோரம் வந்து அடியே மழைப்பொழிவை கொடுக்கும், தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். 17ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பாக மாறும். 17ஆம் தேதி கர்நாடகா, கேரளாவில் தான் முதல்ல மழைப்பொழிவை தொடக்கும். ஏன்னா கிழக்கு காற்று வெப்பமடைந்து லேசாகி மேலெடுந்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் கேரள எல்லையோர மாவட்டங்கள்லையும் போய் மாலை இரவு இடிமழை பொழிவை போய் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இருந்து மேற்கிருந்து கிழக்கு நோக்கி வரும் மழை. ஏன் மேற்கிருந்து கிழக்கு நோக்கி வருதுன்னா, கிழக்கிருந்து போகக்கூடிய காற்றோட வேகம் குறைவு, மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால ஆகவே 18ஆம் தேதி பரவலான மழை இருக்கும் தமிழ்நாட்டில், கொஞ்சம் கூடுதல் பரப்பு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், காரைக்கால், புதுச்சேரி மற்றும் கேரளா, கர்நாடகா எல்லாமே இருக்கும் தென் மாநிலங்களுக்கு. அதையும் தாண்டி மத்திய பிரதேசம் வரை இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம், இருக்கும் மழை. இதுல தமிழ்நாட்டில் கர்நாடக எல்லையோரம் பெங்களூரு, ஒய்சூரு, மைசூரு மற்றும் பார்த்தீங்கன்னா ஓசூர், திருப்பதியை ஒட்டி உள்ள பகுதி, ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக 18ஆம் தேதி நல்ல மழை இருக்கு. உள் மாவட்டம் சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூருக்கும் நல்ல மழை இருக்கு. எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கு. குறிப்பிடும்படியாக இந்த வட உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்கு. கடலோரத்திற்கு 19ஆம் தேதி 18, 19 நல்ல மழை இருக்கு. கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் 19 இருக்கு. பெரும்பாலும் மதியம், மாலை, இரவு தான் மழை பொழிவை கொடுக்கும். தொடர்ந்து 22ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை வானிலை தாங்க. எல்லாம் தலைகீழா மாறும்னு சொன்னோம், வானிலையில் நிறைய மாற்றம் இருக்குன்னு. 22ஆம் தேதி வரைக்கும் 18, 19, 20, 21, 22 ஆகிய 5 நாட்களுக்கு மழை வானிலை தான். மேகமூட்டம், மழை, சாரல், தூறல், லேசான மிதமான மழை எல்லாம் கலந்த வானிலையா தான் இருக்கும். 18ல இருந்து நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதுலயும் ஒதுக்கி இருக்குங்க. இது வந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவு போல ஒதுக்கி ஆங்கங்க தான் பெய்யும். பரவலா பெய்யற மழைக்காலம் போல அடைத்து கொண்டு எல்லாருக்கும் பெய்யாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. இது மழை காலத்துல பெய்யற மழை கூட பல இடங்களே ஒதுக்குது. அப்ப இது கோடைக்கால மழை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா மழை இருக்கும். அதாக எதுக்காக நான் இது சொல்றேன்னா, மழையை எதிர்நோக்கி எந்த வித பணியும் செய்யாதீங்க. அறுவடை போன்ற பணிகளுக்கு தான் இந்த அறிக்கையை நான் சொல்றேன். யாருமே மழை பெய்யும் அப்படி நினைச்சு எந்த பணியும் செய்யாதீங்க. மழை வரலாம், ஒதுக்கிட்டு கூட போகலாம். ஒதுக்கி பெய்யும்போது உங்க ஊரை ஒதுக்கலாம். ஆனால் மழை தமிழ்நாட்டுல பெய்யும், கனமழை இருக்கு பல இடங்கள்ல. புரியுங்களா? அது ஒதுக்குற இடம் உங்களோட இடமா இருந்துன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்க அடுத்த ஊர்ல போய் பெஞ்சுதானே விசாரிக்க மாட்டீங்க, வானிலை அறிக்கையும் கேட்க மாட்டீங்க. அது மழை பெய்யுது, மழை பதிவு எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுதுன்னா இந்திய வானிலை ஆய்வு கொடுக்கறதையும் பார்க்க மாட்டீங்க. எங்களுக்கு பெய்யல, என்னமோ மழை பெய்யுன்னு சொன்னீங்களே, பெய்யலன்னு சொல்லி கோபப்படுவீங்க. ஆகவே அந்த இதெல்லாம் எனக்கு விரும்பவே இல்லை. உங்களிடம் உள்ள, அதாவது உங்களுக்கு உதவி செய்ய போய் நான் சிக்கிக் கொள்வதற்கு நான் இல்லை. 18ஆம் தேதிக்கு மேல மழை இருக்குங்க, கண்டிப்பா இருக்கு. ஒதுக்கி தான் பெய்யும். நிறைய இடங்கள்ல பரவலாவே மழை பெய்யும். உங்களுக்கு இடத்தை ஒதுக்கலாம், வானிலை கூட இணைந்துருங்க, பெய்யலாம். புரியுங்களா? ஆனால் மழை பெய்யும். ஆகவே நான் அப்படித்தான் சொல்றது, இனிமே எல்லாமே அப்படித்தான் நான் வானிலை அறிக்கை சொல்லுவேன். ஆகவே அப்டேட்டோட இணைந்துருங்க. மழை பெஞ்சா நான் என்ன செய்யலாம், பெய்யலன்னா என்ன செய்யலாம், அப்படிதான் நீங்க முடிவெடுத்துக்க முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உறுதியா பெய்யும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பெய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் உறுதியிட்டு சொல்வதற்கு சொல்லி உங்கள் நன்மைக்கு போய் உங்கள்கிட்ட இருந்து பிரச்சனையில சிக்கிக்கொள்ள நான் விரும்பல. வர வர நான் என்னுடைய இதையே மாத்திக்கிட்டேன். ஓகேங்களா? ஆகவே ஒரு சில பேர் வானிலை குறித்து அறியாமல், வானிலை இயற்கை குறித்து அறியாமல், அவர்கள் புரியாமல் வானிலை குறித்த, அது என்ன சுருக்கமா ஒரே வார்த்தையில சொல்லலாம், 3 வார்த்தை, அது இல்லாமல், 3 எடுத்து அந்த இது இல்லாமல் அப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆகவே இதற்கு நான் பொறுப்பாக முடியாது. அடுத்த இந்த மழை 3 நாட்களுக்கு, நாளை தென் மாவட்டங்களுக்கு உறுதி, கடலோரம், தென்கடலோரம் உறுதி. ஒதுக்கி சில இடங்கள்ல கனமழை இருக்கு. நாளைக்கு தென் மாவட்டங்கள்ல ராமநாதபுரம் தெற்கு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆங்காங்கே விடிய காலம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் தெற்கு பகுதிக்கு நல்ல மழை இருக்கு. இப்படியே 3 நாளைக்கு ஆங்காங்கே தூரிட்டு இருக்கோம். 18, 19, 20, 21, 22 நல்ல மழை இருக்கு தமிழ்நாட்டில். மதிய, மாலை, இரவு மழை மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம், பெரும்பாலும் இந்த கல்வராயன் மலைப்பகுதி சுற்று வட்டார பகுதியில் நல்ல மழை இருக்கும். அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய பகுதியில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். காய்ந்து போய் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் இனிமேல் துளிர் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு கோடை மழை காரணமா. வரக்கூடிய இந்த மாத
18 20. அதே போல மாத இறுதியிலையும் நிகழ்வு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மே மாத ஏப்ரல் மாதத்துல வெயில் அதிகமானாலும் 104 டிகிரிக்கு போகாதுன்னு சொல்லியிருக்கோம். அதுவும் எங்கன்னு சொன்னோம், அதிகபட்சம் ஒரு இடங்கள்ல தான் அந்த மாதிரி பதிவாகும். பெரும்பாலும் 100 101 102 அப்படியே போயிட்டு இருக்கோம். அச்சப்பட வேண்டாம். ஆனால் மழையை பொறுத்த வரைக்கும் கோடையில மாதத்துக்கு ஒரு நிகழ்வு உறுதியா இருக்கு. மாதத்திற்கு 3-4 நாள் மழை இருக்கு. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை, அரபிக்கடல்ல நிகழ்வு உறுதி. இந்த ஆண்டு அரபிக்கடல் நிகழ்வு உண்டு. முன்கூட்டி தொடங்கும் தென்மேற்கு பருவமழை அந்த நிகழ்வினால் மழை பிடிப்பு கொடுக்கும். வங்கக்கடல் வெப்பமும் வேகமாக உயர்ந்து வருகிறது. வங்கக்கடலையும் நிகழ்வு இருக்கு தென்மேற்கு பருவமழை காலத்துல. ஆகவே இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன். ஆகவே பொதுவாக நான் சொல்வது எல்லாமே மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு உறுதியாக மழை பெய்யும் நான் சொல்லல. அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்றேன். ஆனால் மழை இருக்கும், பொறுத்திருந்து பாருங்கள். இன்னைக்கு மழை பெஞ்சிடம்லாம் உங்களுக்கு தெரியும். சார் இப்படி பட்டுப்படாம சொன்னாரு, ஆனால் மழை பெய்யாதுன்னு நினைச்சேன், பெஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க, சொல்லி கொண்டிருக்கிறீங்க. இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.